ஜெயகுருதத்தா, நான் வந்து இன்றைக்கி அதிரசம் பண்ணலாம்னு நினச்சிட்டு ஈர மாவை அரைச்சி வச்சுருக்கேன். ஈர மாவை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரிசிக்கு 3/4 வெல்லம் தான். ஒரு அரிசிக்கு 3 டம்ளர் மாவாகும். ஒரு அரிசி போட்டேன்னா 3 மாவாகும். அதனால் இப்போ வந்து இது 1 டம்ளர் வெல்லம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஜலம் வச்சுட்டா போதும். ஜலம் வச்சுட்டா போதும். வெல்லத்துக்கு நிறைய ஜலம் ஊற்ற வேண்டாம். இப்போது இதே வந்து இந்த 3 மாவு எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த இதில் அந்த ஒரு அளவு இருந்தாக்கா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னுட்டு. அது வந்து 3 மாவு எடுத்து வச்சிடணும். ஒரு அரிசி போட்டேன்னாக்கா 3 மாவு வரும். அது ஈரமாகும். இப்போ வந்து இந்த பாகு வைக்கிறதுக்கு அது அந்த ஒரு வெல்லம் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ பாகு காய 10 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம இதை அழைச்சி இந்த பாகு காஞ்சி போயிட்டு இந்த பாகு என்னன்னாக்கா தக்காளி பழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தக்காளி பழ பாகுன்னு வேணும். இந்த அவசரத்துக்கு மாத்திரம் இது வந்து தண்ணியில் ஊற்றி விட்டு இதை எடுத்தாக்க சீத்த குழன்னு இருக்கும். அதனால அது பேர் தக்காளி பழம் கேட்டேன். இதான் தக்காளி பழம். இது வந்து ஒரு அரை முட்டை நெய்யை ஊற்றிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அடுப்பு அணைச்சுட்டேன். பாகு அந்த தக்காளி பழ பாகு வந்துடுச்சு. இது ஏலப்பொடி இதில் கொஞ்சம் எள்ளு போடணும். ஏன்னாக்கா நம்ம வந்து நல்லா கல்யாணத்துக்கு பண்ணோம். அதனால் கல்யாண அதிரசம் இது. இப்போ வந்து இந்த மாவை எடுத்து இதில் போட்டணும். மாவு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு நல்லா கலரணும். இது நல்லா கல்லாட்டாகிடும். 3 மாவு போட்ட உடனே நல்லா கல்லாட்டாகிடும். இதுக்கப்புறம் ஆற பார்த்துன்னு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போ இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நான் வந்து அதிரசத்தை தட்டிடுவேன். எப்படி தட்டுறதுன்னு சொல்லிட்டேன். நான் பெருசாக தான் தட்டுவேன், சின்னதெல்லாம் தட்ட மாட்டேன்.
இது வந்துங்க நம்ம கல்யாணம் அதை சொன்னால் இதை பெருசாக தான் கட்டணும். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறேன். சரி, இதை பார்த்துக்கோங்க. இது வந்து அடுப்பை ரொம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கணும். அடுப்பு ஜாஸ்தியாக இருந்தாக்கா அது வீணாக போயிடும். அதாவது ஒரு பக்கம் வேகும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னன்னாக்கா இது அந்த மிஷினில் போய் ஈரமாவை அரைச்சி வந்துட்டேன்னாக்கா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இது பால் வைக்கிறதோ இதை பண்ணுறதோ ரொம்ப சுலபம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிறைய நாளைக்கு வச்சுக்கலாம், நல்லா சாப்பிடலாம். இது வந்து கல்யாண அதிரசம் மட்டுமே இருக்கும். கல்யாணத்தில் பண்ணுறாலே அது மாதிரி இருக்கும். இது போட்டு கட்டிட்டாரு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததானாக்கா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது வந்து நான் உங்களுக்கு அதை விண்டு காட்டுறேன். காட்டுறது தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து உள்ள நன்னா இருக்கும், மாவெல்லாம் இருக்காது, நன்னா வெந்திருக்கும். ஊற்றி இருக்குது. உள்ள வேகாது இருக்காது, ஏன்னா பூரி மாதிரி போகிறது.
நல்லா வேகும், நல்லா வெந்திருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. மாவு இருந்துட்டானாக்கா அதிரசம் பண்ணுறது ரொம்ப சுலபம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பண்ணி பாரு, பண்ணி சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு.